இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு விடிய கால 4 மணிக்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறா. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, தாத்தா தான் பாத்துக்கிறாரு. அவரும் வயசாயிட்டு தடிலாம் ஓடிட்டு விடிய கால டைம் தூங்கிட்டு இருக்காரு. போயிட்டு தாத்தாவை எழுப்பி, நான் டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆகும், இப்ப கிளம்புனாதான் கரெக்டா நான் ஊருக்கு போயிட்டு சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கரெக்டா போடுங்க, நான் போயிட்டு வாரம் வரேன், வாரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா ஒரு லீவ் போட்டு ஒரு வாரம் முழுக்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நீ கவலையே படாத, தைரியமா பார்த்து போயிட்டு வா, நான் மாத்திரையெல்லாம் கரெக்டா போடுவேன், உன்னுடைய கல்யாணம் வரைக்குமாச்சு நான் உயிரோட இருக்கணும் இல்லையா, அதுக்காகவே மாத்திரையை போடுவேன் அப்படின்னும் போது, தாத்தா ஏன் தாத்தா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான், உங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், இந்த வாழ்க்கை முழுக்க எனக்கு நீங்க வேணும், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு, இருமா இன்னும் ஒழுங்கா விடிய கூட இல்ல, நான் கூடவே வரேன் அப்படின்னும் போது, நம்ம ஊர் தானே தாத்தா, உங்களுக்கே முடியாம இருக்கு, அவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க எப்படி திரும்பி நடந்து வருவீங்க, நான் தனியா போறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போறா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விடிய காத்தால ஒரு 4 இருக்கும். அந்த டைம்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு காக்காவை காணும், யாரையும் காணும். அங்க கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா பெருக்கி, அந்த மாதிரி ஒரு அக்கா மட்டும் வந்து கிளீன் பண்ணி பெருக்கிட்டு இருக்காங்க. என்னமா இந்த டைம்ல பனியில இங்க நிக்கிற, எங்கமா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஹைதராபாத் போறேன், ஃபர்ஸ்ட் பஸ் பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அங்க நிக்குது பாரு அந்த பஸ் ஹைதராபாத் தான் போகுது, பனியில நிக்காம உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்குமா, டைமுக்கு கரெக்டா பஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணு பஸ்ஸோடைய போர்டை பார்த்தா ஹைதராபாத் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார, இப்ப அந்த அக்கா கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு வெயிட் பண்ணி பாக்குறா, யாரும் வந்த மாதிரியே தெரியல, அந்த பஸ் ஸ்டாண்டே ஒரு மாதிரி அனாதையா இருக்கு, ஒரு ஆளை கூட காணும். ஆனா இந்த டைம்ல அந்த வண்டியில அந்த பஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே எந்திரிச்சு வராங்க. அந்த ஆளை பார்க்கவே ஹூடிலாம் போட்டுட்டு ஏதோ ஒரு மோசமான சம்பவம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. கையில ஒரு பாட்டிலோட நடந்து வர, பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆள் வந்துட்டு பாட்டில வச்சு ஓங்கி ஒரே போடு மண்டையில. இந்த பொண்ணுக்கு செமையா காயம் வருது, ரத்தம்லாம் தெரிக்குது. இந்த பொண்ணு இப்போ பயந்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அந்த பாட்டில் எல்லாம் உடஞ்சி கீழே ஒன்று இல்லையா, அதுல ஒரு பாட்டில் உடஞ்சி காலில் குத்தி இந்த பொண்ணால நடக்க முடியாம கீழே ஒழுக, வந்தவன் இந்த பொண்ணை தரன்னு பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு கொடூரமா ரேப் பண்றான். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல யாரையுமே காணும். அதனால இந்த பொண்ணு கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கவே இல்லை. வந்தவன் வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு அங்கேயே போட்டு அங்க இருந்து கிளம்ப, இதுக்கப்புறமா தான் பொறுமையா அடுத்து இன்னொரு அக்கா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த அக்கா பாக்குறாங்க, என்ன ஒரே ரத்தமா இருக்கு, இந்த கண்ணாடி தான் உடஞ்சு போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணப்பட்டு பயங்கரமா காயம்பட்டு படுத்திருக்கிற விஷயத்த பார்த்துட்டு மயக்கத்துல இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்க பேனு கத்துறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. இங்க தான் இந்த சீரிஸோடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சீரிஸ் கொண்டு வந்திருக்க மக்களே. பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. இந்த சீரிஸ்ல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் இந்த கதையுமே ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல இந்த வாரம் முழுக்கவே விமென்ஸ் டேக்காக நிறைய புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம 30 to 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த பிரீமியமான வாலெட்டை பார்க்க போற மக்களே. இது வந்துட்டு கவுல பஃப் லெதர்ல பண்ணுது, ரொம்ப ஹை குவாலிட்டி லெதர். ஆக்சுவல் பிரைஸ் 1500 வரைக்கும் நான் கோட் பண்ணிருக்கேன் மக்களே. ஆனா இந்த வாரத்துல இந்த வாரம் முடியறதுக்குள்ள நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 888 வாங்கிக்க முடியும். வித் 1 year வாரண்டியோட இந்தியா முழுக்க ஃப்ரீ டெலிவரியோட உங்களால வாங்கிக்க முடியும் மக்களே. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான வாலெட் பேக்லாம் உங்களுக்கு ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அடுத்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. உயிருக்கு ரொம்பவே ஆபத்தான நிலைமையில ஐசியூல இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கா. பிரேக்கிங் நியூஸ்ல ஒரு ஐடி எம்ப்ளாய் காலையில 4 மணிக்கு பாதுகாப்பு இல்லாம எவனோ ரேப் பண்ணி போட்டு போயிட்டான். இப்போ வந்துட்டு போலீஸ்லாம் விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா, இங்க சட்ட ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பாட்டுக்கு ஃபாரன்சிக் டீம் வராங்க. அங்க இருந்து என்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. போலீஸுமே ரொம்பவே தீவிரமா இறங்கி பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீடியா பீப்புள் விடாம இதே நியூஸ போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணை பத்தி அந்த பிரஸ்காரங்களும் விசாரிக்கிறாங்க. அதே டைம்ல போலீஸும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ரொம்பவே நல்ல பொண்ணு, அப்பமா கிடையாது, தாத்தா மட்டும்தான் இருக்காரு. தாத்தாவை பாக்குறதுக்கு வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைச்சா கூட உடனே கிளம்பி போயிடுவா. பாய் ஃப்ரெண்டு கிடையாது, பார்ட்டி சரக்கு தம்மு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்பவே நல்ல பொண்ணு. லீவ் டைம்ல வாரம் ஊருக்கு
ஊருக்கு போயிட்டு தாத்தாவை பாப்பா இல்லையா, அப்படி இந்த வாரமும் ஊருக்கு போயிட்டு வரலான்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல போலீஸாலையுமே ஒரு விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு கிடைக்கவே இல்ல. பொதுமக்கள்லாம் சில பேர் போராட்டமே பண்றாங்க, போலீஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது, இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூவை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமயா போராட்டம் எல்லாம் பண்ண இந்த கேஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. இவங்கள ஏசிபி கூப்பிட்டு சமயா கழுவி ஊத்துறாரு. இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாளி ஆகுது, இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்கல அப்படின்னும் போது ஆக்சுவலா சம்பவம் வந்துட்டு பஸ்ல தான் நடந்திருக்கு. பஸ்ஸுக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணதுனால பஸ்ஸுக்குள்ள எக்கச்சக்கமான பொதுமக்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட சேர்த்து அந்த கல்பிரேட்டோடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அதாவது மொத்தமா கலந்துருக்கிறதுனால எது கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே தெரியல. பயங்கரமான குழப்பமான கேஸா இருக்கு அப்படின்னு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கமிஷனரை போயிட்டு மீட் பண்ண கமிஷனர் அதுக்கு மேல இவங்களை பிடிச்சி கழுவி ஊத்துறாரு. சரி ஓகே, என்னதான் பண்ணலாம், தனியா திட்டிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, எப்படியாச்சும் நம்ம இந்த கேஸை முடிச்சே ஆகணும், குற்றவாளிகளை பிடிச்சே ஆகணும், என்னாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம வேணா விக்ரம கூப்பிடலாம், விக்ரம் வந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இப்போ இந்த கேஸை விசாரிக்கிற அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, விக்ரம்லாம் வேணவே வேணாம், அவன் என்ன காரியம் பண்ணா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டான், அவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்தா கண்டிப்பா செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஏசிபி சொல்றாரு, இந்த மாதிரி அவன் அந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிட்டான், மத்தபடி என்னுடைய டீம்ல இருந்த ஒரு பெஸ்ட் ஆபீசர் அவன மாதிரி ஒரு அதிகாரியை பார்க்கவே முடியாது, ஒரு கேஸ் எடுத்தான் அப்படின்னா முடிக்காம அந்த கேஸை விட்டு வெளியே வரவே மாட்டான், அவனால கண்டிப்பா இந்த கேஸை முடிக்க முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்போ விக்ரம் எங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டிஎஸ்பியா இருந்திருப்பாரு. இப்போ வீட்டுல காலையில எந்திரிச்சு பல்ல வேலைக்கு சாமி கும்பிட்டு அப்பா அம்மாக்கு டீ குடுக்கறது, வீட்டுல வந்துட்டு சமைக்கிறது குக் பண்றது எல்லாம் ஒண்ணுதான் இல்ல, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மனுஷனே பாக்குறாரு. அப்பா அம்மா உட்கார வச்சு கவனிச்சுக்கிறாரு. வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு அமைதியா மத்தியானம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுலயே 2-3 வாட்டி யாரோ கால் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி விக்ரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராங் நம்பர்னு போனை கட் பண்ணிருப்பாரு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு அந்த ஏசிபியே கால் பண்றாரு. கால் பண்ணி, நீ விக்ரம்னா நல்லாவே தெரியும், நீ சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத, உன்னை மீட் பண்ணும் ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே கிளம்பி வா, ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உடனே கிளம்பி அந்த ஆபீஸ்க்கு போறாரு. உள்ளுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த கதவை திறக்க நம்ம ஹீரோக்கு பழைய விஷயம்லாம் பிளாஷ்பேக்கா ஓடுது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கையில ரத்தக்கரையோட கை விலங்கோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நீ வேலையை விட்டு போ, சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கன்னு பேட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவை அமுச்சு விடுறாங்க. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, படபடப்பாகிறாரு, மாத்திரை எல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே போறாரு. உள்ள போனோடனே இப்ப எல்லாமே ஓகேவா, எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, ஒரு முக்கியமான கேஸ், கண்டிப்பா அந்த கேஸ்ல உன்னுடைய உதவி தேவைப்படுது, நீ மறுபடியும் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சரிப்பட்டே வராது, கண்டிப்பா செட் ஆகாது, நான் இப்பதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கேன், இந்த டைம்ல மறுபடியும் கேஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது சார், கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, விக்ரம் இங்க பாரு, நீ இப்ப வேணா டிபார்ட்மெண்ட்ல இல்லாம இருக்கலாம், அந்த யூனிஃபார்ம போடாம இருக்கலாம், ஆனாலும் நீ ஒரு போலீஸ் தான், ஒரு வாட்டி போலீஸ் அப்படின்னா அவன் சாவர வரைக்கும் போலீஸ் தான், அந்த போலீஸ் குணம் அப்படின்றது உன்னை விட்டு வெளியே போறது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவனுக்கும் உனக்கும் ஒரே பிளட் குரூப் தான், நீ வந்து இந்த பிளட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இப்போ இது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஸ்டார்டிங்ல ரேப் பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அட்மிட் ஆயிருக்க அதே ஹாஸ்பிட்டல் மக்களே. இந்த ஹாஸ்பிட்டல் வெளியில நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு போலீஸ் கிட்ட வந்துட்டு நீங்க மட்டும் உங்க வேலையை ஒழுங்கா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு படுத்து கிடைக்கவே மாட்டா, உயிருக்கு போராடிட்டு இருக்க மாட்டா, ஆக்சுவலா ஒரு நேர்மையான போலீஸா ஒரு கான்ஸ்டபிள வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு காவலுக்கு போடணுமா, அதுக்கப்புறமா எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் போய் பார்க்கணுமா, அண்ட் சிசிடிவி கேமரா செக் பண்ணணும், எல்லாத்தையுமே கண்காணிக்கணும், இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காம விட்டதுன்னு ஒரு காரணமா தான் இப்ப இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. சரி ஓகே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அந்த குற்றவாளியை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2-3 வாரம் ஆக போகுது, இது வரைக்கும் உங்களால அந்த குற்றவாளியை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்த போலீஸ் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நின்னு வேடியை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, மச்சான் இந்த பொண்ணு முன்னாடி இருந்து இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இல்ல, எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பிளட்டை கொடுத்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா அந்த பொண்ணு
பொண்ணுடைய தாத்தா அங்க வெளியவே உட்காந்து செமையா அழுதுகிட்டு இருக்காரு. யார் இந்த தாத்தா, ஏன் அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, உள்ள இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு பொண்ணு படுத்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணுடைய தாத்தா தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவே நேரடியா போயிட்டு பேசுறாரு. தாத்தா நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, வேற யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்லவா, உங்க ஃபேமிலியில வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு என் பேத்திக்கு நான் எங்களை தவிர எங்க குடும்பத்துல வேற ஆளே கிடையாது, அன்னைக்கு நான் படிச்சு சொன்னேன் தனியா போகாதமா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் கேட்காம நான் தனியா போறேன், நம்ம ஊர்ல என்ன பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, இப்போ பார்த்தா இந்த மாதிரி படுத்து கிடக்குறா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால முடிஞ்சா இந்த மாதிரி பண்ணவன சும்மாவே விடமாட்டேன், நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பேச கூட முடியாம அங்க வந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு போன ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியல, சரியா சாப்பிட முடியல. நம்ம தாத்தா பேசின விஷயமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவே சீஃபுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும்போது, நீ உடனே கிளம்பி வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, சார் நான் இதுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, தெரியும்டா நீ முன்னாடியே கால் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் லேட்டா கால் பண்ணிருக்க, நீ உடனே கிளம்பி வா டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நேரா கிளம்பி சீஃபை மீட் பண்ண போறாரு. போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி அந்த கேஸை விசாரிச்ச அந்த டீடைல் எல்லாம் வேணுமான்னு கேட்கும் போது, அது எதுவுமே தேவையே கிடையாது, நானே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே விசாரிக்க போறேன், என்னுடைய ஜாயினிங் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த சீஃபும் ஜாயினிங் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. இப்ப அந்த போலீஸே ஷாக் ஆயிட்டு, இல்ல விக்ரம் இப்போ உன்னால டியூட்டில ஜாயின் பண்ண முடியாது, சாவித்ரி நேரா கோர்ட்டுக்கே போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்களா அப்படின்னும் போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆசாசியா வேலை பார்க்கலான்னு வந்தாரு. ஓகே சார் பரவாயில்ல எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி வெளியே வந்தா சாவித்ரி, இவங்க தான் சாவித்ரின்னு நினைக்கிறேன், கூடவே வக்கீலோட வராங்க. என்னுடைய பிள்ளைய அநியாயமா கொலை பண்ணிட்டு உன்னால வந்துட்டு நிம்மதியா டியூட்டி பார்க்க முடியுமா, அவ்வளோ ஈஸியா டியூட்டி பார்க்க விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, இப்ப நம்ம ஹீரோக்கு பழைய எல்லாமே ஞாபகத்துக்கு பிளாஷ் ஆயிட்டு போகுது. மறுபடியும் தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வர ஒரு மாத்திரையை போடுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தம்பியை காணும் அப்படின்னா எப்பத்துல இருந்து காணாம போனா, கடைசியா எப்ப பார்த்த, எப்ப தம்பி கிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெயில போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தேன், ஆக்சுவலா இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, ஆனா வீட்டுக்கே வரல, காணாமலே போயிட்டான், எங்க போனா என்னானா அப்படின்னே தெரியல, எங்க தேடியும் என் தம்பிய கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது, சரி ஓகே போட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவரும் ஒரு போட்டோ கொடுக்குறாரு. தம்பிக்கு சிவான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த சிவா கூட மட்டும்தான் என் தம்பி எப்பவுமே சுத்திக்கிட்டு இருப்பான், அந்த சிவா சரியான பொறுகி பையன், என் தம்பி கெட்டு போறதுக்கு காரணமே இந்த சிவா தான், எப்படியாச்சும் என் தம்பிய தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்ப, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வந்தவர் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு மொட்டை மாடல உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பண்ணது தப்பா சரியான்னு யோசிச்சுட்டே தம் அடிச்சிட்டு இருக்கும் போது அங்க அம்மா வராங்க. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு தம்பி, அந்த அம்மாவுடைய நிலைமையை நீ யோசிச்சு பார்க்கணும், தன்னுடைய பிள்ளை இருந்துட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஃபீலிங்கையும் யோசிச்சு பாரு. ஆமா ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, ஆனா அதுக்கான சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும், மறுபடியும் அந்த பிரச்சனையை பெருசாக்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு இருக்க. இப்போ சீஃப் கால் பண்ணி கூப்பிட்டாரு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு உன்னால வந்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ண முடியாது, யூனிஃபார்மும் போட முடியாது, ஆனா அண்டர் கவர்ல கண்டிப்பா உன்னால இந்த வேலையை பார்க்க முடியும், அதுக்கான இதுவெல்லாம் நான் பண்றேன், உனக்கு தேவையான உதவி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும், நீ அண்டர் கவரா டியூட்டில இல்லாமலே வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது, சார் நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த யூனிஃபார்ம் போடுறதுக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தெரியுமா, இப்ப இந்த யூனிஃபார்ம் இல்லாம என்னால எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது ஏதோ உன்னுடைய கெட்ட நேரம் நீ இல்லாத பொல்லாத வேலையை பார்த்ததுனால உன் வேலை போயிருச்சு, ஒருவேளை இந்த கேஸை நீ ஒழுங்கா முடிச்ச அப்படின்னா உன்னுடைய வேலை மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் வேலையை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. முதல்ல நம்ம ஹீரோ இது என்ன கேஸ், இந்த பொண்ணு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா, அந்த கிரைம் நடந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியாவுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு டீம்ல ஒரு 3 பேரை கொடுக்குறாங்க, ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஹேக்கர்னு ஒரு 3 பேரு, நம்ம ஹீரோவோட சேர்த்து 4 பேரு. நம்ம உடனே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போனா அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாலாம். இங்க ஒரு ஃபாரன்சிக் லேடி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பாட்டிலால மண்டையில சமயம் அடிக்கும் போது அதனால அந்த மூளையில மண்டையெல்லாம் சமயம் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு பிரெயின் டெட் ஆயிட்டா. அப்படியே கோமா ஸ்டேஜ், கண்ண முடிப்பாளா முடிக்க மாட்டாளா அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து சீமன் சாம்பிளையும் கண்டுபிடிச்சாச்சு. எக்கச்சக்கமான பேர் மேல டவுட் வரும். ஏன்னா பஸ்ல நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, யார் கூட மேட்ச் பண்ணி பாக்குறது அப்படின்னே தெரியாம எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே புரியாம கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. இப்ப இந்த டீம்ல ஒரு ஹேக்கர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி மொத்தமா 3 கேமரா இருந்திருக்கு, அந்த 3 கேமராவுடைய ஒயரையும் யாரும் கட் பண்ணி விட்டுருக்காங்க, அதனாலதான் எதுவுமே ரெக்கார்டே ஆகல அப்படின்னும் போது ஆனா 4வது ஒரு கேமரா இருக்கு அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க அது ஒரு எம்எல்ஏ வீட்டுடைய கேமரா. கண்டிப்பா அன்னைக்கு இந்த கேமரா ஆன்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக அங்க இன்னொரு கான்ஸ்டபிள் இருப்பாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவருக்கு டீ குடிக்கிற பழக்கம், நீங்க போயிட்டு டீ குடிங்க, அதே டைம்ல எல்லாமே விசாரிக்கவும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இப்ப இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க, சார் மத்த எல்லாருமே சொல்ற மாதிரி நிறைய பேருடைய டிஎன்ஏ உள்ளுக்குள்ள இருக்கும், யார் கூட மேட்ச் பண்ணி பார்க்க போறோம், கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னும் போது இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், நம்ம எதையும் மிஸ் பண்றோம், என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே ஈஸியா கேஸை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் லோக்கல் போலீஸ் வராங்க, அவங்க வந்து சில டீடைலாம் சொல்றாங்க. சரி முதல்ல அந்த பொண்ணு யாரு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க கிளீன் பண்ற ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட அந்த லேடி கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அவங்க பார்த்ததை அப்படியே சொல்றாங்க, இந்த மாதிரி கிளீன் பண்ணலான்னு வந்தேன், அங்க வந்துட்டு அந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருந்தது, அந்த ரத்த கரையெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிட்டு நான் மேனேஜரை கூப்பிட்டேன், அவர் தான் போலீஸ்க்கே கால் பண்ணாரு அப்படின்னும் போது மேனேஜரை கூப்பிட்டு விசாரிச்சா அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பிரஸ் மீடியா பீப்புள்லாம் வந்துட்டாங்களா, அதுதான் எப்படின்னு தெரியல அப்படின்னும் போது என்னடா இது, மேனேஜர் முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு, நீங்க வரதுக்கு முன்னாடியே பிரஸ் மீடியாக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், இது எப்படி தெரியும்னு கண்டுபிடிக்கணும், முதல்ல எந்த ரிப்போர்ட்டர்லாம் இங்க வந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த போலீஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டு இப்ப அந்த ஹேக்கர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபுட்டேஜை எடுத்துட்டாரு. இப்ப அந்த ஃபுட்டேஜ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு வரா, வெயிட் பண்றா, அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்றா, இந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா அந்த கிளீனிங் லேடி வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு கால் பண்றாங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த கல்பிரேட் இருக்காம பாருங்க, இவன் வந்த விஷயமோ இல்ல பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்த விஷயமோ அங்க இருந்து எல்லாமே பண்ணிட்டு போன விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ரெக்கார்டே ஆகல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அங்க டீ குடிக்க போன கான்ஸ்டபிள் வராரு. அவரு விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலா அது ஹைதராபாத் போற பஸ்ஸே கிடையாது, அந்த பஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல டிப்போக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா இங்கேயே பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இந்த பஸ் இங்க நிக்கும் போது ஹைதராபாத் போக வேண்டிய பஸ் கிராஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல இதுல என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னா எல்லாமே முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு புரியுது. இப்ப நம்ம ஹீரோ பஸ்ஸுக்குள்ள ஏறி பாக்குறாரு. இது வரைக்கும் பஸ்ஸுக்குள்ள ஏறி பார்த்திருக்கவே மாட்டாரு. பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்து அன்னைக்கு என்ன விஷயமா இருக்குமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்க அப்படியே அந்த ரத்த கரையெல்லாம் தெரிச்சு அந்த ரத்தம்லாம் காஞ்சி போயிருக்கு, இதையெல்லாம் பார்க்க இன்னமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா வந்தவனுக்கு இந்த ரேப் பண்ணும் அப்படின்றது மட்டும் முக்கியமான மோட்டிவ் கிடையாது, அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னா பயங்கரமா தாக்கிருக்கான், மண்டையில பாட்டில வச்சிருக்கான், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு லக்கியிலே உயிர் பழைச்சிட்டு இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுடைய பாதுகாப்புக்கு போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க வெளியே வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு இவங்க டீ கிளாஸ கூட குடுக்காம அப்படியே கீழே போட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இதுக்குள்ள அங்க யாரோ வந்திருப்பாங்க, வந்தவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுடைய ஆக்சிஜன் மாஸ்க மட்டும் கழட்டி விட்டு போக அந்த பொண்ணு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோட்ல இந்த போலீஸ்லாம் ஓடி வந்தாங்க இல்லையா, ஓடி வந்து பார்க்கும்போது இந்த ஐசியூடைய டோரு ஓபன்ல இருக்கு, யாரையா உள்ளுக்குள்ள யாரு போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளுக்குள்ள வந்தா அந்த கொலைகாரன் யாரோ கொலை பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, அவன் மாஸ்க தூக்கி மறுபடியும் மாட்டி விட்டுருக்கான், போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிட்டு உடனே அந்த மாஸ்க மாட்டி விட்டோடனே மறுபடியும் எல்லாமே நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களே இதை பார்த்துட்டு ஹீரோக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு சேஃப் தான், அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னும் போது இதுக்கப்புறமும் அந்த பொண்ணை தனியா விட்டு வைக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க அந்த பொண்ணை வேற ஒரு நார்மல் ரூமுக்கு மாத்தி விடுங்க, பிரைவேட் ரூமா, நீங்க அந்த பொண்ணை விட்டு நகர்ந்து எங்கேயுமே போக கூடாது, அந்த ரூமுக்கும் உங்களை தவிர இல்ல என்ன தவிர நான் சொல்ற ஆட்களை தவிர வேற யாருமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற.
அடுத்து தம்பியை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த அண்ணாவை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு வந்தா அம்மா செமையா புலம்பிட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான், அவனை என் புள்ளன்னு சொல்லவே அவமானமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. ஏமா உன்னாலதாம்மா தம்பி வீட்டுக்கே வரமாட்டான், அவன் பண்ண எல்லா தப்புக்குமே 4 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டான், இன்னும் ஏமா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க, அவன் உன்னால தான் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னும் போது, டே அவன் பண்ண தப்புக்கு 4 வருஷம் தான் கவர்மெண்ட்ல தண்டனை கொடுத்தாங்க, ஆனா அவன் பண்ண தப்புக்கு எனக்கு வாழ்க்கை முழுக்க தண்டனை கிடைக்க போகுது, பாக்குற எல்லாரும் என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த வழியெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது, அவன் வரலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல தம்பிக்காரன் ஏதோ ஒரு மோசமான விஷயம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. மக்களே அம்மா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் வீட்டுக்கு வரல போல. ஆனா அண்ணாக்கு தம்பி மேல ரொம்ப பாசம், அதான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ டீமோட சாப்பிட போயிருக்காரு. நம்ம ஹீரோ தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சாப்பாடு அப்படின்னா ஆளுக்கு ஒரு 3-4 சப்பாத்தி, இது வெஜ் குருமா மாதிரி ஆர்டர் பண்ணிருக்காரு. கூட உட்காந்து சாப்பிடுற எல்லாரும் பாக்குறாங்க, இந்த ஆளு சரியான கஞ்ச பிஸ்னாரி போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஹீரோவே பில் எல்லாம் பே பண்ணிட்டு அதை கணக்கு எழுதி வைக்கிறாரு. கணக்கு எழுதி வைக்கும் போது எதையோ நோட் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஹேக்கரை கூப்பிட்டு, இந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் போது பெருசா அக்கம் பக்கத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, இருந்திருந்தாங்க அப்படின்னா காப்பாத்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய போன் மட்டும் இல்லாம அதே சேம் லொகேஷன்ல வேற எந்த போன்ல ஆனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணு அப்படின்னும் போது அவனும் அங்கேயே உட்காந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே மீடியா ஹவுசஸ்லாம் வந்திருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா மீடியாக்கு யாரோ கால் பண்ணி சொல்லிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையே இந்த ஆளு சரியான மூலக்காரன் தான் போல அப்படின்னும் போது அதுக்குள்ள ஹேக்கர் கண்டுபிடிச்சிட்டான். சம்பவம் நடந்த டைம்ல மொத்தமா 5 செல்போன் வந்துட்டு ஆன்ல இருந்திருக்கு அப்படின்னும் போது அந்த 5 போன்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்தாச்சு இந்த மீடியா ஹவுஸ்க்கு கால் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நம்பர்ல இருந்து 3 மீடியா ஹவுஸ்க்கு கால் போயிருக்கு அப்படின்னும் போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு, இல்ல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னும் போது, இல்ல அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு, நீ அந்த போனை கண்காணிச்சிட்டே இரு, ஆனாவதா இல்லனா அந்த போன்ல இருந்து ஏதாவது மெசேஜ் கால் ஏதாவது போதான்னு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா வந்தவனுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ண அப்படின்னா ரேப் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிருப்பான். சம்பந்தமே இல்லாம மீடியாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. மீடியா ஹவுசஸ்க்கே கால் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னா அவன் அந்த பொண்ணு மேல ஒரு பயங்கரமான வெஞ்சன்ஸ்ல ரிவெஞ்சுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க அதாவது நீங்க அந்த பொண்ணுக்கு அந்த கொலைகாரன் யாரு, அந்த ரேபிஸ்ட் யாருன்னு தெரியும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அதுக்கு அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு சொன்னாதான் உண்டு, ஆனா அந்த பொண்ணு தான் கோமால இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் சொல்லும் போது, அந்த பொண்ணு கோமால இருந்து கண்ணை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அதுக்குள்ள அந்த குற்றவாளி தப்பிச்சே போயிடுவான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஊருக்கே போயிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி உடனே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. இப்போ காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தோடனே அதுக்குள்ள ஹேக்கர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆனந்த நம்பர் அண்டு வந்துட்டு அந்த மீடியா ஹவுஸுக்குலாம் யாரும் கால் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேம் அசோக்னு போட்டிருக்கு அண்ட் மத்த டீடைலும் இருக்கு. இதெல்லாம் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா கிளம்பி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அக்கம் பக்கத்து வீடுலாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ விசாரிக்க மாட்டாரு. இவங்க 3 பேரும் போயிட்டு விசாரிக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் விசாரிச்சு முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு. இல்ல நீங்க விசாரிக்கும் போது அந்த ஒரு அக்கா மட்டும் ஒரு மாதிரி தயக்கமா பதில் சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியும், நம்ம போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துட்டு, இங்க பாருங்கம்மா திரும்ப திரும்ப வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்றோம் நினைக்க வேணாம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட அந்த ரேபிஸ்ட கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, பாதிக்கப்பட்ட பொண்ணு எங்கேயோ கடைக்கோ எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ 2 பேர் திடீர்னு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள போயிட்டு தப்பா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. எதுவுமே நடந்திருக்காது. அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருப்பா. ஓடி வரும்போது தான் இந்த பக்கத்து வீட்டு அக்கா பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு ஏமா என்னமா அழுதுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி 2 பொறுக்கி பசங்க நான் போற இடம்லாம் ஃபாலோ பண்ணி என்ன தொல்லை பண்ணாங்க. இப்போ திடீர்னு இருட்டா இருக்க இந்த ஸ்பாட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு மேலலாம் தப்பு தப்பா கைய வச்சாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டு அக்கா தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா போலீஸ்ல எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாராம். இந்த விஷயம் தான் தெரியும், இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த பொண்ணுடைய தாத்தா தான் வெளியே சொல்லாதீங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப அவமானமா போயிடும், பேத்தி ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்னு சொன்னதுனால நான் வெளியே சொல்லவே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னும் போது சரின்னு இவங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இதே டைம்ல சிவான்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். அந்த அசோக்கு கால் பண்ணி அவன்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா போனே போக மாட்டேங்குது. வாய்ஸ் மெசேஜ்ல இவன் போட்டு விடுறான், இந்த மாதிரி எங்கடா போய் தொலைஞ்ச, நீ பண்ண வேலைக்கு போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடா மச்சான், போன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய டீமும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேர்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு ஏதாவது கேஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தீபாவளி அன்னைக்கு மொத்தமா 8 கேஸ் வந்திருக்கு. அதுல ஒரு கேஸ்ல கூட இந்த பொண்ணுடைய பேரு இல்ல மக்களே. என்னடா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னா மொத்தமா 8 கேஸ் வந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணை பத்தி எதுவுமே இல்லையேன்னு யோசிக்கும் போது அப்ப இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்திருப்பா, மைனர் அப்படின்றதுனால பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேரை வந்துட்டு ஹைட் பண்ணிருப்பாங்க, எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை தாத்தாவுடைய பேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாத்தாவுடைய பேர்லயும் எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோக்கா மண்டக்கா இது என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்து மாதிரி கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கேஸ பத்தின எந்த டீடைலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்ப நம்ம ஹீரோ ஹேக்கரை கூப்பிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது ஏதோ ஒரு போன் ஆனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா இல்லையா, அந்த போனுடைய சொந்தக்காரன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அசோக் சார் அப்படின்னும் போது அசோக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அசோக் அப்படின்ற நேம்ல ஏதாவது கேஸ் இருக்கா பாருங்க அப்படின்னும் போது அசோக்கும் சிவகுமாரும் சேர்ந்துட்டு எங்கேயோ ஆட்டைய போட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு அவங்க 2 பேருமே 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனா இவங்க பேர்ல என்ன திருட்டு கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த கேஸ் அன்னைக்கு எழுதுனா அந்த போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, வீட்டு அட்ரஸ் சொன்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இப்போ அட்ரஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹெட் கான்ஸ்டபிளை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவரு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஆக்சுவலா அவனுங்க பண்ண காரியத்துக்கு அவனுங்க மேல போக்சோ கேஸ் தான் போட்டு உள்ளுக்குள்ள தள்ளிருக்கணும், ஆனா தாத்தா ரொம்பவே பயந்தாரு, ரொம்ப சின்ன பொண்ணு போக்சோ கேஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா எப்படியாச்சும் கண்டிப்பா வெளியே லீக் ஆகும், வெளியே லீக் ஆயிட்டு போட்டோ கீட்டோ நியூஸ்னு வெளியே வந்தா அவ்வளவுதான் ரொம்பவே அசிங்கமா போயிடும், ஆனா இந்த பொறுக்கி நாய்களை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆட்டைய போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ போட்டு 4 வருஷம் உள்ளுக்குள்ள தள்ளி விட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல நீங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அவனுங்க வெளியே வந்து சில மாதங்கள் ஆகுது யாருமே வீட்டுக்கே போகாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, இப்போ எங்க இருக்கிறானுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னே தெரியல. இதுல வேற இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா, மேபி இதுக்கு அந்த பசங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, காரணம் அப்படின்னு தான் தோணுது. இந்த கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரிஞ்சுது, இப்போ கன்ஃபார்மே ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு அவனுங்க நான் எங்க போய் தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னே தெரியல, சரி ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அசோக்குடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அசோக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள போனா, அதுக்கப்புறம் வெளியே வந்தவன் வீட்டுக்கே வரல, எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு தெரியல அப்படின்னு. ஆமா என்ன சார் ஆச்சு, எதுக்காக என்னுடைய தம்பியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேக்குறான். இந்த அண்ணங்காரன் யாரு அப்படின்னா தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இல்லையா, அதே அண்ணங்காரன் தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பொண்ணுடைய கேஸ்ல முக்கியமான கல்பிரட்டு உன்னுடைய தம்பியா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட், அதான் தேடி வந்தோம் அப்படின்னும் போது ஐயோ என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது, இந்த சிவா தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான், சிவா வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு, அவன் கூட சேர்ந்து தான் என் தம்பி கெட்டு போயிட்டான் அப்படின்னும் போது தம்பி கெட்டு போயிட்டான் முட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவா யாரு, சிவாவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாங்க சார் நானே கூட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த சிவாவை ஆளையே காணோம், 2-3 நாளா வீட்டு பக்கமே வரல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுடைய கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா வீடே நாராசமா இருக்கு மக்களே, சரியான போதகை போல. அது மட்டும் இல்லாம சாப்பாடு வாங்கியிருக்கான், ஆனா பயந்துட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கான் போல. இவன் சாப்பிட வாங்கின சாப்பாட்டை கூட ஒழுங்கா சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு ஓடி போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதையும் மிஸ் பண்றோம் போல, நல்லா கொஞ்சம் தேடுங்க அப்படின்னும் போது அப்போ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் தான் தேடி ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த நியூஸ் உடைய பேப்பர் கட்டிங், அதுக்கப்புறமா இந்த பொண்ணுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ட்ராக்குள்ள இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இவங்க 2 பேரும் பிளான போட்டு இந்த பொண்ணு எங்க வரா எங்க போறா எப்ப இங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே பண்ணிருக்கானுங்க. தம்பி ஹேக்கரு முதல்ல இந்த சிவா எங்க இருக்கான்னு கண்டுபிடி, அவனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணு, அவனுடைய மொபைலை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது அவனும் உட்கார்ந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்பாட்ல சிவாவுடைய போன் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அது ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி மாதிரி தெரியுது. ஹேக்கரை மட்டும் காருக்குள்ள உட்கார சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுக்க ட்ரை பண்றாரு, கையெல்லாம் நடுங்குது. அந்த லேடி போலீஸ் ஒரு கன் வச்சிருப்பாங்க, கான்ஸ்டபிள் கன் வச்சிருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு கன்னை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கன்னே எடுக்காம வெளியே போறாரு. இப்ப அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ளதான் யாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த சிவா இறந்து கிடக்குறான். அவனை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இவனை யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோக்கு இந்த ரத்தம்லாம் பார்க்கும்போது கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி நடுங்குறாரு, மயக்கமே வருது. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டாரு. இப்போ அதே டைம்ல ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ மாத்திரையெல்லாம் போட்டுட்டு அமைதியா ரிலாக்ஸா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம இங்க வரப்போறோம் அப்படின்ற விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, வேற யாரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட வேற யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த ஃபாரன்சிக் லேடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து அன்னைக்கு அந்த பஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பிளட் மட்டும்
மட்டும் இல்லாம ஓ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு பிளட்டும் நாங்க பார்த்தோம், சில சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது மேபி அது கொலைகாரன் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்கும் அதுல இருந்து அந்த சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க, கொலைகாரன் இவன் தான் கண்டுபிடிக்கும் போது மேட்ச் பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இங்க வந்தேன் அப்படின்னா அந்த சிவாவுடைய போனை கொண்டு வந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது அந்த அசோக் நிறைய வாட்டி மெசேஜ் கால் எல்லாம் பண்ணி பார்த்தவன் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். டேய் நாசமா போன, நீ எங்கடா போன, போலீஸ் தேடி வராங்களா, போலீஸ் தேடி என்னுடைய ஊர் வரைக்கும் வந்துட்டாங்க, நீ எங்கதான் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மெசேஜ் போட்டு வச்சிருக்கான். இப்ப அந்த ஹேக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம எங்க சுத்தி போனாலும் எல்லாமே அந்த அசோக் கிட்ட மட்டும்தான் கனெக்ட் ஆகுது, அந்த அசோக் தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு புரியுது. ஆனா அவன் எங்க சில நேரம் போன் ஆன் பண்ணி வைக்கிறான், சில நேரம் போன் ஆஃப் பண்ணி வைக்கிறான், நம்ம கிட்ட ஏதோ கேம் விளையாடுறான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா அசோக் சம்பந்தப்பட்டிருக்கான் ஓகே தான், ஆனா அசோக் தான் இது எல்லாமே பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம எதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் பக்கத்திலேயே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கலாம், இதே ஊர்லயே ஸ்டே பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல வேற ஏதாவது லேட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு சீஃப் கால் பண்றாரு, கால் பண்ணி யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தா இது வரைக்கும் உன்னால இந்த குற்றவாளியை பிடிக்கவே முடியல, நீயும் இவன் தான் குற்றவாளி அவன் தான் குற்றவாளி பிடிச்சிடலாம் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்ற, ஆனா கடைசி வரைக்கும் குற்றவாளியை உன்னால பிடிக்கவே முடியல, மேல இருந்து பயங்கர பிரஷரு, இந்த மீடியா காரணம் வேற சும்மா இருக்காம பிரேக்கிங் நியூஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப நம்ம ஹீரோ கண்டிப்பா பிடிக்க முடியும், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஏதோ சொல்றாரு, அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டல. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து கேஷுவலா கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மத்த எல்லாரும் ஓடி வந்து டிவியை போட்டு காமிச்சா இந்த மாதிரி அந்த விக்டிம் கண்ணை முடிச்சுட்டா அண்ட் வந்துட்டு யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கூட சொல்லிட்டா, கூடிய சீக்கிரமே குற்றவாளியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. நீங்க அந்த நியூஸை பார்க்கலையான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி ஒரு நியூஸை சீஃப் கிட்ட சொல்லி போட சொன்னாரு போல மக்களே. இப்ப அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க, ஐசியூக்கு யாரோ வராங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா, அதே கொலைகாரன் அங்க வந்துட்டு மாஸ்க் எல்லாம் கழட்டி விட்டு அங்க இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப போலீஸ் வந்து இந்த குற்றவாளிய இந்த கொலைகாரனை அப்படியே கொத்தா புடிக்கிறாங்க. புடிச்சு பார்த்தா அது ஒரு ஆணே கிடையாது, ஒரு பொண்ணு மக்களே. இது நம்ம ஹீரோடைய பிளான் தானே. அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் புடுங்கி போட்டோன்னே அங்க இருக்க நர்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இங்க வந்தது அந்த அசோக் கிடையாது ஒரு பொண்ணு அப்படின்னும் போது என்னது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சா இந்த பொண்ணுடைய பேரு மஞ்சுளா மக்களே. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த அசோக்குடைய கேர்ள் ஃப்ரெண்டா. சரியா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருவேளை அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னா என்னுடைய அசோக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு தான் அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னும் போது எப்பா உலகமகா காதலா இருக்கும் போலயே, அந்த நாயே ஒரு ரேபிஸ்ட், அதுக்கு இந்த மாதிரி ஒரு காதலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் என்ன வேணா பண்ணிட்டோம், ஆனா நான் அவனை உண்மையா காதலிக்கிறேன், அவனுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது சொல்லவே முடியாது அப்படின்னு, ஏமா நீ பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப அந்த லேடி போலீஸ் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சு விட்டாங்க. அடுத்து போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம உண்மையை சொல்றா, இந்த மாதிரி என்னுடைய பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ண, மற்றபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, அண்ட் வந்துட்டு அசோக் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒண்ணுமே பேச முடியாம மறுபடியும் கேக்குறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு சொல்றா, ஒருவேளை நான் சொன்னேன் அப்படின்னா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அசோக் வந்துட்டு உங்களுக்கும் மேல உங்களுக்கும் ஒரு படி முன்னாடி தான் இருப்பான், அவன் பயங்கரமான பிரில்லியன்ட் பயங்கரமான மூலக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவர் வெளியே வந்துட்டாரு. அப்ப அந்த லேடி போலீஸ், சார் அந்த பொண்ணுக்கு ஒரு மூஞ்சில பூரா விட்டது பத்தாது போல இன்னொரு பூரான மூஞ்சில விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு உண்மையை சொல்லுவா, நான் வேணா போயிட்டு லாடம் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இது நம்ம வேற ஒரு வழியில டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து சீஃப் கூப்பிடுறாரு, சீஃபை பாக்குறதுக்காக ஹீரோவும் கான்ஸ்டபிளும் போறாங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த அசோக் அந்த குற்றவாளியை கண்டுபிடியா, நம்ம எப்பதாயா கண்டுபிடிக்க போறோம், நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு நைட் வரைக்கும் நம்ம குற்றவாளியை பிடிக்கவே இல்ல, இந்த கேஸ் அப்படியே டம்மியா போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திடுவாங்களாம், அதோட எனக்கு பயங்கர அவமானமா போயிடும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானமா போயிடும், எப்படியாச்சும் குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னும் போது, சார் நாளைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு முன்னாடி அந்த குற்றவாளியை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்ப, அப்போ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கேக்குறாரு, எங்க அதுக்குள்ள எங்களுக்கே தெரியாம குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா அந்த
அந்த குற்றவாளி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, ஆனா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, ஐடியா இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. சீஃபே கிளம்பி வந்துட்டாரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சியா இல்லையா, நீ ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் 11 மணிக்கு கண்டிப்பா அந்த குற்றவாளி இங்க வந்துடுவான், அந்த ஹேக்கர் தான் கூட்டிட்டு வர போயிருக்கான், 11 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுவான், அதுக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சும் டீடைலா சொல்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த விக்டிம் பொண்ணு கிட்ட இவனுங்க 2 பேரும் தப்பா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாத்தா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை வந்துட்டு ஜெயிலுக்கு அமுச்சு விட இவனுங்க 2 பேரும் சரியான கடுப்போட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு முதல்ல இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்காங்க, தெளிவா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்மே இருக்கு. எப்படின்னா இவனுங்க 2 பேருமே கரெக்டா சனி ஞாயிறு டைம்ல மட்டும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அந்த போன் சிக்னலை வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு 5 நாள் வேலை பாப்பா, 2 நாள் தாத்தா கூட இருப்பா, இதுக்கு நடுவுல வந்துட்டு போறா அப்படின்ற விஷயத்த இவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல, இதை மட்டுமே வச்சு அவங்க தான் குற்றவாளி அப்படின்லாம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐ விட்னஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது யாரை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அசோக்குடைய அண்ணன், இவன் தான் ஐ விட்னஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் ஒழுங்கா உண்மையை சொல்ற அப்படின்னா, ஆக்சுவலா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவனே தம்பிக்காரன் கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பான், அம்மா கழுவி ஊத்திருப்பாங்க, இவன் வீட்டுல யார் மூஞ்சிலுமே முழிக்க முடியாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தம்பி காணாம போக எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல. ஒரு நாள் ஒரு நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது தான் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமா தம்பிக்காரன் கை முழுக்க ரத்தத்தோட சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு போக, டேய் பைத்தியம் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே போக இவரு கடுப்பாயிட்டு காது மேலேயே போட்டிருப்பாரு. ஆனா அப்ப கூட அவன் வந்துட்டு கண்டுக்காம எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் எங்களா குடும்பமானம் போயிட போகுது, ஏற்கனவே இவனால பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தம்பியை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து இந்த பிளேட்டையே மாத்தி போட ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள இந்த சார் தான் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு. அண்ட் முக்கியமா சிவாவும் அசோக்கும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பழி வாங்கறதுக்கு மஞ்சுளாவும் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. யோ நீ கதையா சொல்லிட்டு இருக்க, எங்கேயா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, குற்றவாளி தானே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வர அண்ணன்காரன் எதை பார்த்தான்னு தெரியல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பயங்கரமா கத்துறாங்க. வீல் சேர்ல அசோக்குடைய டெட் பாடி இருக்கு, ஒரு மாதிரி உட்கார்ந்தபடியே அழுகி போன நிலைமையில அசோக்குடைய டெட் பாடி இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. படம் பார்க்குற நமக்குமே ஷாக்கா இருக்கும். இதோட 4வது எபிசோட் முடியுது. ஆக்சுவலா இதுக்கு செகண்ட் பார்ட் வரப்போகுது மக்களே. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா செகண்ட் பார்ட் பார்க்கும்போது தான் தெரியும். இது வரைக்கும் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகல. அந்த செகண்ட் பார்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு சீக்கிரமா கொண்டு வரேன். இந்த சீரிஸ் உடைய செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பண்ண ஆப்ஷன் வரும், அதையும் கொடுங்க. ஓகே மக்களே, பாய்.